நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்த பக்தர்களோட கூட்டத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது பக்தர்கள் வரிசையில நிக்க கூட முடியாம முண்டி அடிச்சுட்டு தடுப்புகளை ஏறி குதிச்சு எப்படியாவது சாமியை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த சூழல்ல நம்ம திருச்செந்தூர்ல இருந்து தொடர்ந்து முருகன் கோவிலுக்காகவும் பக்தர்களுக்காகவும் குரல் கொடுத்துட்டு வர சமூக ஆர்வலர் பிருத்திவிராஜ் அண்ணன் தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாரு பாருங்க. இந்துக்கள் பக்தர்கள் இன்னைக்கு டெய்லி 50 லட்சம் ரூபாய் இந்த துண்டு சம்பாதிச்ச பண்ணி கொடுக்கு. இந்த 50 லட்சம் ரூபாய் எங்க போகுதுங்க யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு சுதந்திர தினத்துல நமக்கு சுதந்திரம் இருக்கா? நான் வருஷம் 7 வருஷமா கொடியேற்றுறேன். இன்னைக்கு ஏத்தல. என்னைக்கு இந்த கேக்கு திறக்கப்படுதோ அன்னைக்குதான் எனக்கு சுதந்திர கொடியை நான் ஏத்துவேன். இந்த கோயில் நிர்வாகம் எப்படி இருக்கு பாருங்க. யாரு இதை திருத்தணும்? இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கொள்ளையடிக்கிற கூடாரமா இருக்கு. இதை யாரு கேட்கிறது? ஒரு மணிகண்டங்கிற பையன் வீடியோ போட்டுட்டு இருக்கான். ஒரு இளைஞன் 26 வயசு. அவன் தான் சுயநலத்துக்கு போடல. கோயில் இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கு. அதுக்கு 2000 பேர் லட்சம் பேர் லைக் போட்டுட்டு இருக்கான். லைக்ங்கிறது சும்மா இல்ல, கருத்து கணிப்பை கொடுக்கான். இது தவறான செய்தி. மாத்தணும். ஏன்னா அவங்களால நேரடியா எல்லாராலையும் வர முடியாது. நாம திரும்ப திரும்ப சொல்ற அதே விஷயம் தான் அண்ணனும் சொல்றாரு. கோவில் நிர்வாகம் தங்களோட ஆதாயத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் கூண்டு போட்டு அடைச்சி வச்சிருக்கிற இந்த சண்முக விலாசம் வாசல் கதவு பொது தரிசனத்திற்காக எல்லா பக்தர்களுக்காகவும் திறந்து விடப்படணும். அதை நோக்கிதான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். இப்படி 1-2 பேர் அங்கங்க போராடுறதை விட திருச்செந்தூர் மக்கள் நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடினா நாம நினைக்கிற அந்த மாற்றம் இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிட்டா அப்படி நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். வாங்க மக்களே, திருச்செந்தூர் மக்களே, தயவு செஞ்சு வாங்க. நம்ம ஊரை நம்ம கோயிலை நாம காப்பாத்துவோம்.